ஹலோ காய்ஸ், லெட்ஸ் வெல்கம் ஸ்டார் ரிவ்யூ. எங்களால் முடியலை, நாங்கள் தோற்று போயிட்டோம். இனி என்னென்று நாங்கள் மழுப்புறது? ஏதாவது மட்டும் தோற்றுருந்தா மழுப்பி இருக்கலாம். இனி என்னென்று நாங்கள் மழுப்புறது? எல்லாரும் எங்களை உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சிருங்க. இப்படிக்கு நாங்கள் ஸ்ரீலங்கா ஃபேன்ஸு முடியலடா, முடிச்சு விட்டாங்க. ஒரு டெஸ்ட் மேட்ச்ண்டா 5 நாள் விளையாடி அதுக்கு பிறகு தான் சம்பளம் வாங்கணும். ஆனால் இவங்கள் சம்பளத்தை வேலைக்கு வாங்குறதுக்காண்டி 4 நாளில் முடிச்சு விட்டாங்க. நான் இங்கிலாந்தை சொல்லல, இலங்கையை சொல்கிறேன். 4 நாளில் முடிச்சுட்டு சம்பளத்தை தாங்களும் வாங்கினது இல்லாமல் இங்கிலாந்துக்கும் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. என்ன ஒரு நல்ல மனசு! இப்படி ஒரு நல்ல மனசு உள்ள ஒரு டீமை புரட்டி போட்டு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படிலாம் மனசு வந்தது? இங்கிலாந்து டீம், உங்களை தான் பார்த்து கேட்குறோம். உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? 5 நாளில் நீங்கள் வாங்கணும் சம்பளம், ஆனால் 4 நாள்லேயே வாங்கி கொடுத்துருக்குறாங்க எங்கள்கிட்ட பொடியை. என்ன ஒரு நல்ல மனசு! அவங்கள போய் இந்த அடி அடிச்சிருக்கிறீர்கள். 190 ரன் வித்தியாசத்தில் வென்றிருக்கிறீர்கள். என்ன ரங்கா, ஒரு நியாயமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எங்களை நிலைமையை ஆக்கி விட்டீங்களேடா. சரி, இந்த முறையும் ஓப்பனிங் சுதப்பிருச்சு. அதுக்கு பிறகாவது சமாளிப்பீங்கன்ட்டு பார்த்தா 10 நிமிஷங்க நீயும் வந்தோன்னு அவுட் ஆகிட்டியே. இருக்கிற நல்ல பேட்ஸ்மேனில் நீயும் ஒரு ஆள்ன்றதை மறக்காத. இனி வரும் காலங்களில் நீ அடிக்காட்டி இலங்கை டீமை மீட்கவே முடியாது. ஏனண்டா, கொஞ்சம் நஞ்ச ரன் அடிக்கிற ஒரு சிலருக்கு வயசு போட்டு, வயசு குறைஞ்சதில் கொஞ்சம் ரன் அடிக்கிறாள் நீ. அதை மறக்கக்கூடாது. ஏதோ இலங்கை டீமை காப்பாற்றணும்னு நினச்சி விளையாடு. சரி, அது போட்டும். 10 நிமிஷங்க அவுட் ஆகிட்டான். உடனே ஒரு பேட்ஸ்மேன் அனுப்பாமல் நைட் வாட்ச்மேன் ஒரு தான் அனுப்புகிறாங்க. இவேல் பேட்ஸ்மேன் அடிக்கிற 10-15 ரன்னுக்கு இவேலை காப்பாற்றுறதுக்கு ஒரு நைட் வாட்ச்மேன். உண்மையை சொன்னால் இவேலை விட அவங்க நல்லா விளையாடுறாங்க போலர்ஸ். அவன் ரத்நாயக அந்த இடத்துல இறக்கியிருந்தா அவனோட ஒரு 60-70 ரன் அடித்து கொடுத்துப்பான். உண்மையிலேயே அவன் பின்னுக்கு இறங்கி நல்லா விளையாடுறான். அவன் கடைசியாக ஆக்கள் இல்லாமல் அவுட் ஆகிட்டு போகிறான். இவேல் அடிக்கிற 10-15 ரன்னுக்கு இவன் அனுபவம்னு சொல்லி போட்டு இவேலுக்கு ஒரு நைட் வாட்ச்மேன். சரி, என்று நேற்று மேட்ச் வாங்கினா நேற்று நைட் வாட்ச்மேன் அவுட் ஆகிட்டான். சரி, நைட் வாட்ச்மேன் அவுட் ஆகிட்டான். அடுத்த மத்யூஸ் வந்து சமாளிக்கிறான்ட்டு கொஞ்சம் நேரம் சமாளித்து கொண்டிருக்க கர்நாடனை அம்பு அடித்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தான். வாடா மச்சான், ரெண்டையும் கொடுப்ப மக்களுக்கு நினச்சி கொண்டிருக்க ஒரு 55ல் அவன் அவுட் ஆகிட்டான். சரி, கர்நாடனா அவுப்பட்டு போட்டும். எங்களை சண்டி வர்றான், வந்து நொறுக்குவான் பாருறான். உண்மையிலேயே நொறுக்குறான். என்னடா இது, பென் ஸ்டோக்ஸ், ரிஷப் பாண்ட், குசல் பெரேரா மாதிரி இவனும் முடிக்க முடியாத ஒரு மேட்சை அடித்து முடிக்க போகிறானோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா இஞ்சால் பக்கம் நேரிலையும் முதுகுலையும் மண்டையிலையும் பந்தை வாங்கிக்கிட்டு இருந்த மத்யூஸ் அவுட் ஆகிட்டான். என்னுடைய அனுபவத்துக்கு 30 ரன் தான் அடிக்கலும், 35 ரன் தான் அடிக்கலும். அதுக்கு மேலே என்னாலையும் என் வயசாலையும் மேலாது. நான் அடிக்கிற 35 ரன் 30 ரன் தான் உங்களுக்கு பெரிய ரன். நீங்கள் வேணும்னா அதை வச்சு வின் பண்ணிக்கொள்ளுங்கன்ற மாதிரி அவர் அவுப்பட்டு போட்டேன். சரி, அவன் போனால் என்ன, இப்போ வர்றதுங்கிற தனஞ்சேடி சில்வா அவன் 2 நிமிஷம் அடிக்கலைன்ற பயத்தை மனசுக்குள்ளே வச்சு கொண்டு விளையாடினாலும் வெளியில் காட்டாமல் சமாளித்து விளையாடி கொண்டு தான் இருந்தவன். சரி, அவன் இனி நல்லா விளையாடுவான் அதை பற்றி ஜோதிச்சுட்டு இருக்க. இஞ்சால் பக்கம் 50 அடித்திருந்த சண்டிமல் தெறிக்க விட்டு கொண்டிருந்த சண்டிமலை மடக்கி பிடிச்சி போட்டாங்க. அவற்ற கதை எப்படி போச்சுன்னா, அடக்க போன நான் அடங்கிட்டம் பாஸ் அப்படி என்ற மாதிரி போச்சு. சரி, அவனும் அவுட் ஆகிட்டான். வளமையாக வாரங்கிற கமிட்மெண்ட்ஸ் இருக்கான் இல்லோ, அவன் கொஞ்சமாவது சமாளிப்பான். அவன் தான் எங்களை காப்பாற்றுற ஒரே ஒரு இளம் புயல் அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கும் போது அவனையும் தூக்கிட்டாங்கள். சரி, அடுத்தது அவன் ரத்நாயக. அவன் வந்து அவன் சமாளித்து கொஞ்சம் ரன் அடிச்சுட்டு இருக்க. இந்த தனஞ்சேடி சில்வா ஏதோ சமாளித்து அடித்து நொறுக்கி ஒரு 50 ரன் அடித்து போட்டான். என்னுடைய கேப்டன் பதவிக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என்ற மாதிரி அவன் விளையாடி தள்ளி விட்டான். சரி, அவன் அவுப்பட்டு போனாலும் எங்களுக்கு ரத்நாயக கொஞ்சம் ரன் அடிப்பான்ட்டு பார்த்தா 43 ரன் கேட்க அவன் கட்சை சிமித் பிடிக்க அதோட இங்கிலாந்து டீம் எங்களை மச்சம் முடிக்க ஒரே கூத்தா போச்சு. இதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்கிறது? நாங்கள் தோற்று போயிட்டோம். இது எங்களுக்கு புதுசு இல்லை. நாங்கள் இனிமேலும் தோப்போம். இங்கிலாந்தில் தான் நாங்கள் தோக்குறோம். இனி நாங்கள் இலங்கைக்கு போனால் பிறகு இதே தைரியத்தில் அங்கே ஒரு தரம் பெறக்கூடாது. வந்தால் தூக்கி போட்டு மிதிப்போம். ஏற்கனவே நாங்கள் இந்தியாவை மீது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இங்கிலாந்தில் தான் தோப்போம். இப்போ அடுத்த டெஸ்ட் மேட்சை சமாளித்து விளையாடுறதுக்கு நாங்கள் பார்ப்போம். அதுக்கு பிறகு தான் உங்களோட கதைப்போம். சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பெல் பட்டன் அமர்த்துங்கோ, ஒரு லைக் பண்ணி விடுங்கோ. அடுத்த மேட்ச் பார்ப்போம், இங்கே வந்து கதைப்போம். நன்றி, வணக்கம்.